வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. பருவமழை குறித்து நடவடிக்கை எடுக்க முன்னெச்சரிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறையில் வைத்த தங்க தகடுகள் காணாமல் போன விவகாரம். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் ஒத்திவைக்கப்பட்ட கேரள சட்டமன்றம். உயர்நீதிமன்ற கண்காணிப்பிலேயே தேவஸ்தம் வாரியம் செயல்படுவதாக கேரள அமைச்சர் சிவன்குட்டி விளக்கம். தவறு செய்தோர் மீது விருப்பு வெறுப்பின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பு. மதுரையில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் உருவ சிலை சேதம். எம்ஜிஆரின் கொள்கைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் செய்த இச்செயல் என அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். அரபிக்கடலில் புதிய துறைமுகம் அமைக்க பாகிஸ்தான் திட்டம். அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு புதிய துறைமுகத்தை கட்ட பாகிஸ்தான் அழைப்பு. அதிகாரத்தை கைவிட மறுத்தால் ஹமாஸ் பேரழிவை சந்திக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றார் துருக்கி வீரர் யூசுப் டிகே. இனி விரிவான செய்திகளை காணலாம். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்யும் வடகிழக்கு பருவமழையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதில் அவர் தண்ணீர் தேங்காதவாறு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அடுத்த கட்ட தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அமுதாவும் மாவட்ட ஆட்சியரும் உள்ளிட்ட அதிகாரிகளும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் கருவறையின் கூரையில் வேயப்பட்டிருந்த பொன் தகடுகள் காணாமல் போனது பற்றி கேரள சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தொழிலதிபர் விஜய் மல்லையா 30 கிலோ தங்கமும் 1900 கிலோ செப்பு தகடுகளும் நன்கொடையாக கொடுத்தார். செப்பு தகடுகள் மேல் மெல்லிய தங்க தகடுகளை ஒட்டி கருவறை கூரையில் வேயப்பட்டிருந்தது. 2019ஆம் ஆண்டு சீரமைப்பு பணியின் போது 4 கிலோ தங்க தகடுகள் காணாமல் போனது. இந்த விவகாரத்தை கேரள சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சசிதன் எழுப்பினார். அப்போது இதற்கு பொறுப்பேற்று தேவசம் அமைச்சர் வாசனும் திருவிதாங்கூர் தேவஸ்தான வாரிய தலைவரும் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அப்போது அவைத்தலைவர் சம்சீர் ஏற்கனவே பட்டியலிட்ட வினாக்களை மட்டுமே உறுப்பினர்கள் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து ஐயப்பனின் தங்கம் களவு போய்விட்டது என்றும் கோவில் கொள்ளையர்களின் கூடாரமாகிவிட்டது என்றும் கூறி பதாகைகளை ஏந்தியபடி அவையின் நடுப்பகுதிக்கு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அவை தலைவரை சூழ்ந்து கொண்டதை அடுத்து ஆளும் கட்சி உறுப்பினர்களும் இருக்கையை விட்டு எழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து அவை தலைவர் சம்சேர் கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு அவையை தற்காலிகமாக ஒத்திவைத்தார். தேவசம் வாரியம் சுதந்திரமாக செயல்படுவதாகவும் ஐயப்பன் கோவில் கூரை தங்க தகடுகள் காணாமல் போன விவகாரத்தில் தவறு செய்தோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கேரள அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். ஐயப்பன் கோவில் கருவறை கூரை தகடுகள் காணாமல் போன விவகாரம் குறித்து கேரள அமைச்சர் சிவன்குட்டி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேவசம் வாரியம் ஒரு சுதந்திரமான அமைப்பு என்றும் அந்த வாரியத்தின் உறுப்பினர்களை நியமிக்கும் உரிமை மட்டுமே அரசு பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். தேவசம் வாரியத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் உயர்நீதிமன்றம் நியமித்த மூத்த அதிகாரியால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தங்க தகடுகள் காணாமல் போன விவகாரத்தில் யார் தவறு இழுத்திருந்தாலும் விருப்பு வெறுப்பின்றி அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சிவன்குட்டி தெரிவித்தார். மதுரை அவனியாபுரத்தில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலையை சேதப்படுத்தியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் சிலையை சேதப்படுத்தியதை தொடர்ந்து கண்டன பதிவினை வெளியிட்டுள்ளார். அதில் மதுரை அவனியாபுரத்தில் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலையை சேதப்படுத்திய சம்பவம் பெரும் கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தார். புரட்சி தலைவரின் புகழையும் அவரது கொள்கைகளையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் செய்த இச்செயலாகவே இதை கருதுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் சிலையை சேதப்படுத்துவதன் மூலம்
பொன்மனச் செம்மல் செய்த சாதனைகளையும் அவரது புகழையும் மக்கள் மனதில் இருந்து குறைக்கவோ மறைக்கவோ முடியாது என்றும் கூறினார். இதையடுத்து இச்செயலை செய்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய தமிழக அரசிடம் வலியுறுத்தினார். கனிம வள பொருளாதாரத்தை மேம்படுத்த அரபிக்கடலில் புதிய துறைமுகத்தை அமைக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோர் சமீபத்தில் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டு ஜனாதிபதி டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள கனிம மாதிரிகளை அதிபர் டிரம்பிடம் காண்பித்தனர். பின்னர் அரபிக்கடலில் புதிய துறைமுகத்தை அமைக்க பாகிஸ்தான் அமெரிக்காவின் உதவியை நாடியது. தொடர்ந்து பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள கனிம வளங்களை பூமியில் இருந்து வெட்டி எடுத்து தனது பொருளாதாரத்தை மேம்படுத்த பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா முதலீட்டாளர்கள் இத்துறைமுகத்தை கட்டவும் இயக்கவும் பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெற்குன்றத்தில் நடைபெற்ற முதியோர்கள் தின விழாவில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் முதியோர்களுடன் இணைந்து கேக்கு வெட்டி கொண்டாடினார். சென்னை நெற்குன்றத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் தலைமையில் 3ஆம் ஆண்டு முதியோர்கள் தின விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பங்கேற்று முதியவர்களுடன் இணைந்து கேக்கு வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து அவர் 1000க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து முதியோர்கள் அனைவரும் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் செயலாளர் தேவதாஸ் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். லாஸ்பேட்டையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். இதில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ராம வைத்தியநாதன் முன்னிலையில் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த மகளிர்களுக்கு 50க்கும் மேற்பட்டோர் பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்து பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இதில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கோவையில் KMCH மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் KMCH மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள மீடியா டவர் மற்றும் பந்தய சாலை முழுவதும் பிங்க் நிற ஒளியால் ஒளிர செய்யப்பட்டது. இதில் ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியபவனர், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார், கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் மாதம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். ஸோ KMCH வந்து பல வருஷமாக ஒவ்வொரு தடவையும் அக்டோபர் மாதம் பல விதமாக நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பப்ளிக்கை ரீச் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று தான் இன்றைக்கி தாமஸ் பார்க்கில் பிங்க் லைட் போட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. இது இல்லாமல் KMCH பிரெஸ்ட் சென்டரில் நமக்கு கன்செஷனல் ரேட்டில் மேமோகிராம் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் எல்லா டெஸ்ட்டுமே கன்செஷனல் ரேட்லேயும் பண்ணுறோம். பிரெஸ்ட் கேன்சர் can be detected early. அதாவது நமக்கு எந்தவித சிம்டம் வரதுக்கு முன்னாடியும் நம்மளால மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு சின்ன பரிசோதனை மூலமா கண்டுபிடிக்கலாம். அப்படி ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறதுனால நம்ம பிரெஸ்ட் கேன்சரை முழுமையா குணப்படுத்துறதுக்கு சாத்தியம் இருக்கு. ராஜ்பவனில் தீபாவளி பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் வீடு வீடாக சென்று பரிசு பொருட்கள் வழங்கினர். ராஜ்பவனில் தீபாவளி பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை விட கரூர் துயர சம்பவத்தை போல் தமிழகத்தில் இனிமேல் நடைபெறாமல் இருக்க வழிவகை செய்ய வேண்டும் என தென்காசியில் SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார்.
மேலும் இந்த துயர சம்பவத்திற்கு ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை விட இன்னும் இதுபோன்ற துயர சம்பவங்கள் தமிழகத்தில் இனிமேல் நடைபெறாமல் இருக்க வழிவகை செய்ய வேண்டும் என கூறினார். இதைத் தொடர்ந்து தென்காசியில் வன விலங்குகளால் தொடர்ந்து விவசாயிகளை தாக்குவது தொடர்கதையாக உள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து தற்போது வடகிழக்கு பருவமழையானது துவங்க உள்ள நிலையில் உபரி நீரை விவசாயத்திற்காக சேமித்து வைக்க வேண்டும் என்றும் மேலும் பருவமழை காலங்களில் நோய் பரவலை கட்டுப்படுத்த வலியுறுத்தினார். இதையடுத்து தமிழக அரசு உடனடியாக விழித்துக் கொண்டு SIR வாக்கு திருட்டை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். கடையநல்லூர் நகராட்சியில் வெறிநாய் தொந்தரவுகளால் 15 நாளில் 20க்கும் மேற்பட்டோர் வெறிநாய் கடிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதுபோன்ற துயரங்கள் இனி தமிழகத்தில் நடைபெறாதவாறு தமிழகத்துடைய முதல்வர் சொன்னதைப் போல ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்வதை விட இனி இதுபோல துயரம் தமிழகத்திலே நடைபெறாதவாறு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி சிந்திப்போம் என்ற அந்த வார்த்தைகளுக்கு இணங்க விரைந்து அந்த இது போன்ற சம்பவங்கள் இல்லாதவாறு ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் நினைவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் என்பது விவசாய நிலங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு பூமி. விவசாய நிலங்களுக்கு பெயர் பெற்றிருக்கிற இந்த பகுதியில் சில மாதங்களாக வனவிலங்குகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கிறது. காட்டு யானை, அதுபோல காட்டு மாடுகள் போன்றவை விவசாய பூமியை, விவசாய பகுதியை அதை அழித்து சேதப்படுத்துவதன் மூலமாக விவசாயிகள் சொல்லனா துயரத்திற்கு இவர்கள் உள்ளாகிறார்கள். அத்தோடு இதன் காரணமாக மக்களுக்கிடையே ஒரு அச்சம் அதிகரித்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையை இன்னும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தேவையான போர்க்கால நடவடிக்கையை இதுவரை எடுக்கவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். எனவே தென்காசி மாவட்டத்துடைய நிர்வாகம், தமிழக அரசு விரைந்து விவசாயிகள், விவசாய பூமிகள் காட்டு விலங்குகளால், வனவிலங்குகளால் பாதிக்கப்படாதவாறு வனவிலங்குகளை காட்டுக்குள் விரட்டுவதற்கு தேவையான நடவடிக்கையும், தென்காசி மாவட்டத்திற்கென்று தனியாக வன அலுவலரை நியமித்து இந்த சிக்கலில் இருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கீழக்கொட்டையூரில் கும்பகோணம் வள்ளலார் லயன் சங்கம் சார்பில் வள்ளலார் பிறந்த நாளையொட்டி 38 பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்கொட்டையூரில் உள்ள கல்வி அரங்கத்தில் வள்ளலார் பிறந்த நாளையொட்டி கும்பகோணம் வள்ளலார் லயன் சங்கம் சார்பில் 38 பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வள்ளலார் அரிமா சங்க மாவட்ட தலைவர் லயன் ரவி தலைமையில் சிறப்பு விருந்தினராக லயன்ஸ் மாவட்ட ஆளுநர் மணிவண்ணன் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி பாராட்டி கௌரவித்தார். இதில் தலைவர் சரவணன், வள்ளலார் கல்வி அறநிலையங்கள் தலைவர் தயாளன், செயலாளர் பழனிசாமி, மாவட்ட அவை செயலாளர் ரத்தனகுமார், மாவட்ட பொருளாளர் ஜனார்த்தனன் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினர். இதில் அனைத்து லயன் சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். குன்றத்தூரில் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் மாநில தலைவர் பாண்டியராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில பொதுச் செயலாளர் வைரமுத்து கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் கரூரில் தாவேக பிரச்சாரத்தின் போது உயிரிழந்த நபர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ளூரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரித்து வழங்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தேர்தலில் செயல்பாடு இல்லை, எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் பொறுப்பாளரை போடணும். எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றி எதுவும் இது பண்ணல. எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த எங்கள் தோழர்கள்லாம் நாங்கள் அதை என்னன்றது பேசி தீர்மானிச்ச பிறகுதான் நாங்கள் அதை பற்றி சொல்ல முடியும். மயிலாடுதுறையில் நடைபெற்ற சலங்கை பூஜை விழாவில் மாணவ மாணவிகள் பங்கேற்று பல்வேறு நாட்டிய நிகழ்வுகளை அரங்கேற்றினர். மயிலாடுதுறை மாவட்டம் நர்த்தனம் நாட்டிய பள்ளியில் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. இதில் நாட்டிய பள்ளி ஆசிரியர் செந்தில் குமாரியிடம் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள்
அசைந்தாடும் மயில், சிவதாண்டவம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டிய நிகழ்வுகளை சமர்ப்பணம் செய்து பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தனியார் பள்ளி முதல்வர் யோகநாதன், பேராசிரியர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். கடலூரில் அதிமுக தெற்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் மற்றும் மௌன அஞ்சலி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க அலுவலகத்தில் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் மற்றும் மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் இதில் திமுக தலைமையிலான ஆட்சியில் தமிழகத்தில் ஊழல் பெருகிவிட்டதாகவும், பாலியல் துன்புறுத்தல், கள்ள சாராயம் இதை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசு மீது குற்றச்சாட்டு வைத்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்குதல் குறித்து பயிற்சி அளித்தல் உள்ளிட்டவைகள் ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் உயிரிழப்பிற்கு காரணமான தாவேகா தலைவர் விஜயை கைது செய்ய கோரி புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கரூர் சம்பவத்தில் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததற்கு காரணமாக தாவேகா தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து பதாகைகளை ஏந்தியபடி விஜய்க்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருவெரும்பூர் ரயில் நிலையம் முன்பு ரயில் பயனாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் உள்ள ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லை என ரயில் பயனாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் ரயில்வே கோட்ட மேலாளரிடமும் மனு அளித்தனர். இந்நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ரயில் நிலையம் முன்பு ரயில் பயனாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பயனாளர்கள் விரைவு ரயில்கள் அனைத்தும் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும், ரயில் நிலையத்திற்கு நேரடி பாதை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். கட்டினதுனால அது மக்கள் ஈஸியா போக முடியல. இப்போ பஸ்ஸை விட்டு இறங்குறவங்க இங்கேருந்து ஆட்டோவில் 50 ரூபா 100 ரூபா கொடுத்து இங்கே போய் இறங்கி அதுக்கப்புறம் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதில் நேரடியாக டக்குன்னு அந்த பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. திருவம்பூர் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ் 2 நிமிஷம் ஒரு பஸ் போயிட்டு இருக்கு தஞ்சாவூர் பக்கி. அது அவ்வளோ கூட்டம் அங்கே ஜனங்க போயிட்டு இருக்கு. அந்த மக்கள் நேரடியாக இந்த ஸ்டேஷனுக்கு ஈஸியாக நடந்து வர அளவுக்கு ஒரு பாதை ஏற்பாடு பண்ணுறதுனா அவ்வளவு கும்பலிங்க தர. ஏன்னா காங்கேயம் அருகே வெறிநாய் கடித்து 9 செம்மறி ஆடுகள் உயிரிழந்த நிலையில் இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த பொறையா கவுண்டன் வலசு என்ற பகுதி உள்ளது. இங்கு பிரகாஷ் குடும்பத்துடன் வசித்துக் கொண்டு விவசாயம் செய்து வருகிறார். இதில் பிரகாஷ் 60க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருமானம் ஈட்டி வருகிறார். இந்நிலையில் நள்ளிரவில் பிரகாஷின் தோட்டத்திற்குள் புகுந்த வெறிநாய்கள் துண்டுப்பட்டியில் அடைத்து வைத்திருந்த ஆட்டுப்பட்டிக்குள் நுழைந்து 15க்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்து குதறியுள்ளது. இதைத் தொடர்ந்து வழக்கம் போல் பிரகாஷ் காலையில் ஆடுகளை துண்டுப்பட்டியில் இருந்து திறந்துவிட வந்து பார்த்தபோது ஆடுகள் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் 9 ஆடுகள் இறந்துவிட்டதாகவும் மேலும் 6க்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்துள்ளதாகவும் உறுதி செய்தனர். தற்போது தமிழக அரசு இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்குவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் விவசாயி பிரகாஷ் இறந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீட்டை தமிழக அரசு வழங்க வலியுறுத்தி இறந்த ஆடுகளை தோட்டத்தில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயி பிரகாஷிற்கு ஆதரவாக பல்வேறு விவசாய சங்கங்கள் பங்கேற்றனர். இதில் இறந்து துர்நாற்றம் வீசி வரும் ஆடுகளின் சடலத்துடன் போராட்டத்தில் ஈடுபடுவதால் காங்கேயம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அமராவதி ஆற்று பாலத்தில் குளிக்க சென்ற தாராபுரத்தை அடுத்த
மானூர் பாளையத்தைச் சேர்ந்த மணிராஜ் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மானூர் பாளையத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 9 பேர் புறவழி சாலை அருகே அமைந்துள்ள அமராவதி ஆற்று பாலத்தின் கீழ் குளிக்க சென்றனர். அப்போது மானூர் பாளையத்தைச் சேர்ந்த மணிராஜ் நீரில் மூழ்கி மாயமானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் உடனடியாக தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர்கள் பாதுகாப்பு உபகரணங்களுடன் ஆற்றில் இறங்கி தீவிர தேடுதலை நடத்தினர். இதையடுத்து 2 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மணிராஜின் உடல் மீட்கப்பட்டனர். பின்னர் தாராபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். எனவே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மணிராஜின் உடலை கைப்பற்றி தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கு பரிசோதித்த அரசு மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தினர். தொடர்ந்து குளிக்க சென்றவர்களில் பெல்லம்பட்டி மற்றும் மானூர் பாளையத்தைச் சேர்ந்த சபரீஸ்வரன், பரத்ராஜ், சிவா, கார்த்திக், மோகன் ஆகியோரிடம் தாராபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்கள் உயிரிழக்கிறார்கள் என்றும் அமராவதி ஆற்றில் குளிக்க செல்லும் இடங்களில் நிரந்தர பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். உடையார்பாளையத்தில் ராமலிங்க குருசாமி கோவிலில் நடைபெற்ற குருபூஜை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டு மழையிலும் காவடி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் ராமலிங்க குருசாமி கோவிலில் 140வது ஆண்டு குருபூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் காவடி, தீச்சட்டி, மயில் காவடி உள்ளிட்ட அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப காவடிகளை எடுத்து ஊர்வலமாக வந்தனர். அப்போது திடீரென பெய்த கனமழையை பக்தர்கள் பொருட்படுத்தாமல் நனைந்தபடியே ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். இந்நிலையில் ராஜா, சங்கர் ஆகிய 2 பக்தர்கள் மழையில் நனைந்தவாறு 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை அங்க பிரதேசம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர். பின்னர் பக்தர்கள் எடுத்து வந்த பாலை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை காண்பித்தனர். தொடர்ந்து குரு பூஜை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆம்பூரில் பெய்த கனமழையால் ரயில்வே தரைப்பாலம் மற்றும் சாலைகளில் மழை நீரும் கழிவு நீரோடு கலந்து தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பெய்த கனமழையால் தோப்பூர் ரயில்வே தரைப்பாலமும் தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலை முழுவதும் கழிவு நீரோடு மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர்ந்து வாகன ஓட்டிகள் சிலர் ரயில்வே தரைப்பாலத்தின் அடியில் தேங்கிய மழைநீரில் செல்ல முடியாமல் திரும்பி சென்ற நிலையில் சிலர் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். இனி வருவது உலகச் செய்திகள். காசா மீதான கட்டுப்பாட்டை விட மறுத்தால் ஹமாஸ் அழிவை சந்திக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசா மீதான தாக்குதலை உடனே நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தியிருந்த நிலையில் தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகு அறிவித்தார். ஆனால் காசாவில் மீண்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 16 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பட்னியால் ஒருவர் உயிரிழந்தார். இப்போதைக்கு காசாவில் முழுமையான போர் நிறுத்தம் எதுவும் நடைமுறையில் இல்லை என்றும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் ஊடக தரப்பிலிருந்து தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காசாவில் அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் கைவிட மறுத்தால் ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையே இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழு கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக பாலஸ்தீன குழுவான ஹமாஸுடன் எகிப்து சர்ம் எல் ஷேக் நகரில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐரோப்பிய சாம்பியன்ஷிப்பில் துருக்கி துப்பாக்கிச் சுடுதல் வீரர் யூசுப் டிகேக் தங்கம் வென்றார். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ஃபில்டர்ஸ் பிரிவில் துருக்கி வீரர் யூசுப் டிகேட் தங்கம் வென்றார். இதில் அவர் ஒரு கையை பாக்கெட்டில் விட்டுக்கொண்டு எந்தவிதமான சிறப்பு சாதனைகளையும் பயன்படுத்தாமல் வெறும் கண்ணாடியுடன் சர்வ சாதாரணமாக தங்க மெட்டலை தட்டி சென்ற விதம் அனைவரையும் கவர்ந்தது.
மேலும் அவரது வீடியோ காட்சிகள் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 88,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 125 ரூபாய் அதிகரித்து 11,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1000 ரூபாய் அதிகரித்து 88,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 96,616 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 156 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,56,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 271 புள்ளிகள் அதிகரித்து 81,479 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 83 புள்ளிகள் அதிகரித்து 24,977 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. பருவமழை குறித்து நடவடிக்கை எடுக்க முன்னெச்சரிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறையில் வைத்த தங்க தகடுகள் காணாமல் போன விவகாரம். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் ஒத்திவைக்கப்பட்ட கேரள சட்டமன்றம். உயர்நீதிமன்ற கண்காணிப்பிலேயே தேவஸ்தம் வாரியம் செயல்படுவதாக கேரள அமைச்சர் சிவன்குட்டி விளக்கம். தவறு செய்தோர் மீது விருப்பு வெறுப்பின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பு. மதுரையில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் உருவ சிலை சேதம். எம்ஜிஆரின் கொள்கைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் செய்த இச்செயல் என அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். அரபிக்கடலில் புதிய துறைமுகம் அமைக்க பாகிஸ்தான் திட்டம். அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு புதிய துறைமுகத்தை கட்ட பாகிஸ்தான் அழைப்பு. அதிகாரத்தை கைவிட மறுத்தால் ஹமாஸ் பேரழிவை சந்திக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றார் துருக்கி வீரர் யூசுப் டிகே. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.